ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னா இந்த 5 அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவ் ஆகிறது என்பது ஒவ்வொரு பெண்ணின் வரமாக இப்போ இருக்குது. நீங்கள் கன்சீவ் ஆகும்போது உங்களோட உடம்பில் ஒரு சில அறிகுறிகள் தோன்றும். இப்போது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட உடல் குழந்தையை சுமப்பதற்கு தயாராக ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்தே உங்கள் உடல் இந்த அறிகுறியெல்லாம் வெளிப்படுத்தும். அதை நீங்கள் நன்றாக உத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருப்பீங்க அப்படின்றத அறிந்து கொள்ளலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கிறத உறுதி செய்வதற்கு உங்களோட பீரியட்ஸ் மட்டும் தள்ளி போகிறது ஒரு அறிகுறியாக இல்லை. அதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல ஒரு சில அறிகுறிகள் தோன்றும். அது மாதிரிக்கு எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரியான கர்ப்பகால அறிகுறிகள் தென்படாது. ஒரு சில பொதுவான அறிகுறிகள் உண்டு. அப்படிப்பட்ட 5 அறிகுறிகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் மாதவிடாய் தள்ளி போகிறது, அதாவது பீரியட்ஸ் தள்ளி போகும். பீரியட்ஸ் தள்ளி போகிறது தான் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறத உறுதி செய்யும் ஒரு முக்கியமான அறிகுறி. உங்கள் நார்மல் பீரியட்ஸில் 21 நாள்லேருந்து 35 நாட்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் குழந்தைய எதிர்பார்க்குற நேரத்தில் உங்களோட மாதவிடாய் 7 நாளுக்கு மேலே தள்ளி போச்சுன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்றதை பரிசோதித்து கொள்வது ரொம்ப நல்லது. இப்போ பீரியட்ஸ் ஆகிருக்கீங்கன்னா அடுத்த பீரியட்ஸ் வர்றதுக்குள்ளே ஒரு சில அறிகுறிகள் தோன்றும். ஒன்று மார்னிங் சிக்னஸ். கன்சீவ் ஆகும்போது உங்கள் உடலில் ஹார்மோன் மாற்றம் ஏற்படுது. கர்ப்பத்தோட ஆரம்ப காலகட்டத்திலேயே பெண்களுக்கு குமட்டல், வாந்தின்ற பிரச்சனையை எதிர்நோக்குவீங்க. ஒரு சிலருக்கு பசி அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பசி இல்லாமல் கூட இருக்கலாம். பெரும்பாலான பெண்களுக்கு காலை நேரத்தில் எந்திரிக்கும் போது இந்த மணிக்கு வாந்தி, குமட்டல் தான் இருக்கலாம். ஒரு சிலருக்கு மட்டுமே மாலையிலையும் இரவு நேரத்துலையும் கூட ஏற்படலாம். ஒரு சில பெண்களுக்கு நாள் முழுவதும் குமட்டல், வாந்தி, சோர்வு அப்படின்ற அறிகுறியெல்லாம் இருக்கும். சிலருக்கு வாசனையிலும் கூட ஒவ்வாமை உண்டாக்கி குமட்டல் உணர்வை ஏற்படுத்தும். மார்பகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஒரு பெண் கருத்தரிக்கும் போது அவங்களது மார்பகங்கள் பல மாற்றங்கள் உணர முடியும். குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் சுரப்பிற்காகத்தான் அந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுது. திடீர்னு உங்கள் மார்பகங்கள் பெரிதாகி விட்டுன்ற உணர்வும், அது இல்லைன்னா சாஃப்டாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா உங்களோட மார்பகங்களோட காம்புகள்லாம் ரொம்ப தடித்து ரொம்ப பிளாக்காக மாறிடுச்சுனாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பிரச்சனை ஏற்படும். கர்ப்ப காலத்தில் ஆரம்ப கால அறிகுறியாக அடிக்கடி சிறுநீர் கழிப்பது இருக்கும். ஏன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் உடலில் திரவங்கள்லாம் அதிகரிக்கும். அதனால் சிறுநீர் வெளியேற்றுவதில் சிறுநீரகம் விரைவாக செயல்படும். குறிப்பாக இரவு நேரத்தில் நிம்மதியான தூக்கத்தை அனுபவிக்க முடியாமல் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படலாம். திடீர்னு பசி ஏற்படலாம். கன்சீவாக இருக்கும்போது அதிக பசியை உணர்வீங்க. உங்களோட உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் அதிகரிக்கிறதுனாலையும் தேவையான ஊட்டச்சத்து அதிகரிக்கிறதுனாலையும் உங்களுக்கு பசியும் தாகமும் அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு மட்டுமே பசியின்மை, அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், வயிற்றில் ஏதாவது காற்று நிரம்பியது போன்ற அசௌரிய உணர்வு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பேக் பெயின் இருக்கலாம். இந்த 5 அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் கன்சீவாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். கிட்டு வாங்கி ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டாக்டர்கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து கரு கர்ப்பப்பையில் தான் தங்கியிருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். உங்களோட ஹார்ட் பீட், அது மாதிரி உடல் உறுப்புகள்லாம் கரெக்டாக இருக்கான்றதையும் பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.